ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பால் சேர்த்து பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப சுவையாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நம்ம பாசிப்பருப்பை வறுத்தெடுத்துக்கிறதாக சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து உருகி வந்ததும் இது கூட 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம சிம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். இது நல்லா செவந்து வந்தால் தான் பாயாசத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1/2 கப்பு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நமக்கு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இது கூட 2 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை அப்பப்போ கொஞ்சம் கிளறி எடுத்துக்கோங்க, அப்போ இல்லைன்னா கிளறி பிடிச்சிக்கும். ஸோ இதை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கட்டி பதத்தில் ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது நமக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது தேங்காய் பாலில் வேகும்போது இன்னும் சுவை அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் இதோட மணமும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இனிப்புக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நம்ம பாசிப்பருப்பு எடுத்த கப் அளவுக்கே 2 கப் எடுத்துக்கலாம். 2 கப் அளவு எடுத்து நல்லா சீவி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இது ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம். நமக்கு பாயாசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாட்டு நம்ம முந்திரி வறுத்து ஊற்றிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி இதோடு ஆட் பண்ணி நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடியான பாயசத்தில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையாக பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதோட முந்தின வீடியோவில் பால் சேர்த்து பண்ணியிருப்பேன். இது தேங்காய் பால் சேர்த்து பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.